பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம். நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. நன்மையை விரும்புவோம். வானத்திலிருந்து பரிபூரணமாக நன்மைத்தனத்தோடு கடந்து வந்த தேவன் தன்னை கூட நல்லவர் என்று அழைப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்துணை நல்லவராக திகழ்ந்தார். இயேசு சொன்னார், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? தேவனை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லையே என்று. எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவனுடைய நல்ல மகனை பின்பற்றுகிற சீடர்களாகிய நாம் அவருடைய நன்மைத்தனத்தை பின்பற்ற வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தியிருக்கிறபடி ஏசாயா 1:17 வாசித்து பாருங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்று நன்மைத்தனத்தை விளக்குகிறான். எந்த ஒரு கலையும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். தாவீதோடு இணைந்து நாமும் ஜெபம் செய்வோம். சங்கீதம் 119:68. நீர் நல்லவர், நல்லதையே செய்பவர், எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பெற்றோர், ஆசிரியர்கள், தேச தலைவர்கள் நல்லவற்றை விதைக்க வேண்டும். ஏனென்றால் இது பூமியின் இப்பொழுது தேவையாயிருக்கிறது. ஜெபம் செய்வோம். அப்பா, நினைத்து பார்க்க முடியாத உம் நன்மைத்தனத்திற்கு முன் பணிந்து வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நன்மைத்தனத்தில் வழி நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.